காயத்ரி வேணாம். சத்தியமா மேடம், என் பிள்ளை வாழ்க்கையை நான் கெடுக்கணும்னு நினச்சி அவள்கிட்ட சொன்னேன். வீட்டில் போய் அவளை அடிச்சுட்டு வந்தேன் அவங்க அம்மாவுக்கு அப்பாவுக்கு முன்னால். பையன் சரியில்லாதவன், என் பிள்ளை சரியில்லை, உன் வாழ்க்கை நாசமாக போயிடும், நீ ஒத்த பிள்ளை, உனக்கு அடுத்த பிள்ளை. அவள் வீட்டுக்கு ஒரே பிள்ளை மேடம். தங்கமாக உன்னை வச்சுருப்பாங்க. நீ தங்கமாக உனக்கு செலவு பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுப்பாங்க. இவனை மறந்துடு காயத்ரி அப்படின்னு சொல்லி வீட்டில் போய் அவங்க அப்பா அம்மாவுக்கு முன்னாடி சண்டை போட்டு வந்தேன். நேரம் கேளுங்க மேடம். அதோட அவங்க அம்மா ஊருக்கு அனுப்பி விட்டுச்சு, இந்த ஊருக்கு. அங்கேருந்து இங்கே அனுப்பி விட்டுச்சு. இங்கேயும் வந்து ஒரு வருஷம் என்னமோ இருந்தா போல. திருப்பி அங்கேயே வந்துட்டா. இவ வந்துட்டு தான் இதுக்கப்புறம் நம்ம என்னன்னா இவன் மாலை போட்டிருந்தேன் ஐயப்பனுக்கு. மாலை 10 வருஷம் 11 வருஷமாக மாலை போடுறேன் ஐயப்பனுக்கு. அப்போ அந்த 45 நாளைக்கு பக்தினாலும் பக்தி. இவ்வளோ மாதிரி பக்தியெல்லாம் அப்படி இருக்க முடியாது மேடம். அவ்வளோ பூசாரி மாதிரி இருப்பான் மேடம். அதெல்லாம் ஐயப்பன் தான் எனக்கு இதை பிச்சையெல்லாம் கொடுத்தாரு நான் நினைக்கிறேன், அவன் செஞ்ச தொண்டுக்கு. ஆனால் இந்த இதை மட்டும் மாற்றி கொடுக்க மாட்டேங்குது. இது வந்து இவங்க திமிரில்லாத பண்ணுறது. இது வந்து கடவுளோட இதுன்னு சொல்ல முடியாது மேடம்.